ஹலோ வணக்கங்க. என்ன ஒரே பனிமூட்டமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? சென்னையில் ஒரே மிஸ்ட்டு. அது மட்டும் இல்லை, கங்குவா படம் பார்த்த எஃபெக்ட்டு. பட் இது ரெண்டை பற்றியும் பேச போகிறதில்ல. சென்னையிலன்னு இல்லை, பொதுவாகவே இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதில் தமிழர்களையும் வடக்கிந்தியர்களையும் நம்ம பிரித்து பார்க்க முடியுமான்னு பார்த்தா பிரித்து பார்க்க முடியாது. எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகள் தான். ஒருவேளை அப்படி நம்ம பிரித்து பார்த்துட்டோம்னா அது ஒரு பிரிவினைவாதத்தையும் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வார்த்தைக்கு வார்த்தை மூச்சுக்கு முன்னொரு தடவை ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் எல்லாம் இந்த அமரன் மூவிஸ்லாம் விக்ரம் பாயை கூப்பிட்டுட்டு பாரத் மாதா கி ஜெய் அப்படிலாம் சொல்கிறாரு. ஆக நம்ம வட இந்தியர்களும் தெற்கு இந்தியர்களும் பிரிக்க முடியாது. இருந்தாலும் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணணும். இங்கே தென்னிந்தியர்கள் இருக்கிறாங்க, இருந்தும் வேலைக்கு போகிறது இல்லையான்னு தெரியல, இல்லை வேலை இல்லையான்னு தெரியல. கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். பொதுவாக நாங்கள் கோயம்பேட்டில் வீக்லி ஒன்ஸ் வெஜிடபிள்ஸ் வாங்க போவோம். அதிகாலையில் ஒரு 4 மணிக்கு நானும் எங்களுடைய நிறுவனத்தோட, இப்போ நிறுவனம் சொன்னால் தானே எல்லாருக்கும் பிடிக்குது, ஹாஸ்பிட்டலையும் வச்சுக்கலாம், ஹாஸ்பிட்டலோட சிஇஓ மிஸ்டர் இளவரசன் அவரும் நானும் காலையில் போவோம். பெரும்பாலும் பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ், கல்கட்டாலேருந்து தான் இளைஞர்கள் எல்லாருமே 18லேருந்து ஒரு 40 வயசுக்குள்ளே தான் இளைஞர்கள் இருக்கிறாங்க. அப்போது இவங்க எல்லாருமே உழைக்க வந்திருக்காங்க. வீட்டில் நம்ம நிறைய டைமில் போய் பார்த்திங்கன்னா, நம்ம பையனுக்கு படித்து வேலையே இல்லைங்க, படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கவே இல்லை, எல்லாம் 3 டிகிரி 4 டிகிரி. அப்படியே மீறி அந்த 3 டிகிரி 4 டிகிரிக்கு வேலைக்கு போனால் எவ்வளோங்க சம்பளம்னு கேட்டால் 15,000, 20,000, 30,000 அப்படின்றாங்க. இதை நான் குறைச்ச இடம் சொல்லலை. அதுவும் இரவு பணிகள் செய்யணும். யூகே, யூரோப்பு இப்படி தாங்க நாங்கள் வேலை செய்கிறோம். நைட்டு 10 மணிக்கு 8 மணிக்கு போய் விதிய காலையில் 6 மணிக்கு கேபில் வந்து விட்டுடுவாங்க. அப்புறம் என்ன, ஃபேட்டி லிவரு, தூக்கம் வரல, ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி அப்படின்னு இருக்குது. ஆனால் வட இந்தியர்கள் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ எல்லாம், ஒரு தடவை என்னுடைய ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு சர்ஜன் ஒருத்தர் திடீர்னு பார்த்தா அங்கே இருக்கிற சர்ஜரி ஆப்ரேஷன் தேட்டரில் டாக்டர்ஸ்லாம் ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹிந்தி தெரியல, தமிழ் ஆளுங்க தான். ஹிந்தி ஹாவ் பை, பொதுவாக பையான்னு சொல்லுவோம், நமக்கு தெரியுங்களா? பார்த்தா ஸ்க்ரப் நர்ஸ்லேருந்து வார்ட் பாய்லேருந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. முதல்ல நீங்கள் இந்த நேபாளிஸாக ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. அது ஒரு டிரான்சிஷன். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஜென்ரலாக இந்த பான் புரோக்கர் சொல்லுவோம் இல்லையா, இந்த ஜுவல்லரி ஷாப்பில், அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்கள சமுதாயம் ஏற்றுச்சுன்னா அவங்க வந்து பணம் கொடுக்கணும், நம்ம வட்டிக்கு வாங்கணும், அதெல்லாம் ஒரு பக்கம், யார் மனசை புண்படுத்தலை. இப்படி தான் டிரான்சிஷன் வந்துக்கிட்டு இருக்குது. மெல்ல டிரான்சிஷன் பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம இந்த மார்க்கெட்லலாம் காலையில் அந்த பெரியாள் சித்தாலாம் நிற்பாங்க இல்லையா, அங்கே தமிழ் ஆளுங்களை வேலைக்கு எடுக்கிறது இல்லை. ஏன்னா வட இந்தியர்களை இன்னும் கொஞ்சம் குறைச்ச சம்பளத்தை எடுக்கிறாங்க. வட இந்தியர்கள் கொஞ்ச நாள் கழிச்சு இது நல்லா யோசிச்சு பாருங்கள். இதில் எந்த பிரிவினைவாதத்துக்காகவும் சொல்ல வர விஷயம் என்னென்னா, நம்ம ஆளுங்க வேலைக்கு போகிறதில்ல. நம்ம ஆளுங்க எங்கே போகிறாங்க? பெரிய ஆளுங்க குடி போதைக்கு போகிறாங்க. எங்கள் ஆளுங்க இந்த மாதிரி அந்த வலிக்கிறேன் இதை வலிக்கிறேன்னு சொல்லி போதைக்கு போகிறாங்க, இல்லை தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கலன்னு சொல்லி போகிறாங்க. அப்போது நம்மளோட இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு போனால், இப்போ லேபரர்ஸாக இருக்கிறவங்க அவங்களே நாளைக்கு ஆண்டர்ப்ரனர்ஸாக மாறுவாங்க. அதுதான் படி. ஒரு லேபரர்ஸ்னால் அடுத்த ஆண்டர்ப்ரனர்ஸ் தானே, அப்படி தானே? ஒரு வேலைக்கு போகிறீங்க, பஞ்சர் ஒட்டிக்கிட்டே இருப்பீங்களா? கிளீனராகவே இருப்பாங்களா? கிளீனர் டிரைவர் ஆக மாட்டாங்களா? அப்போது ஆண்டர்ப்ரனர்ஸ் ஆன பிறகு கொஞ்சம் நாள் கழிச்சு, ஆனால் எப்போ இருந்தாலும் தமிழ் வாழுங்க. இந்த உள்ளே அங்கே போய் பார்த்தேன் கோயம்பேட்டில், அங்கே இருக்கிற வட இந்தியர்கள் அருமையான தமிழ் பேசுகிறாங்க. பையா, நான் சும்மா எனக்கு ஹிந்தி தெரியும், தாய்மொழி மராட்டிங்கிறதுனால பையா ஆரஞ்சு கிட்னா பையா அப்படின்னு கேட்டால், ஆரஞ்சு பழம் 25 ரூபீஸ் சாப், நல்ல பழம் சாப், வாங்க சாப் அப்படின்றாங்க. ஹிந்தியும் தமிழும் இங்கிலீஷும் கலந்து அடிக்கிறாங்க. அவங்களோட ஹார்ட் ஒர்க், எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ஒரே ஒரு கெட்ட பழக்கம் அந்த இது போடுறாங்க, அந்த டொபாக்கோ சூவிங்கு. மற்றபடி பெருசாக குடிபோதையில் இல்லை. மெல்ல நம்ம ஆளுங்களை பார்த்தா அவங்க மாறினாலும் மாறுவாங்க. ஓவராலாக நட்ஷல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பறி போகலை, நாம் பறி கொடுத்துட்டோம். பிடுங்கினா தான் தப்பு. நல்லா யோசிச்சு பாருங்கள். இது ஜெய் ஹிந்து தான். நான் ஒரு பொழுதும் தேசிய பற்றிய மீறி ஒரு செயலும் ஒரு பொழுதும் என் வார்த்தையிலேருந்து உச்சரிக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா என் எண்ண அளவுலேயே அது கிடையாது. வட இந்தியர்கள் வந்து தெற்கிந்தியர்களோட வேலையை பிடுங்கலை, நாம் பறி கொடுத்துட்டோம். அப்படி தானே மியூசிக்கல் சேர் தானே. ஒன்று நீங்கள் உட்காரணும், இல்லை நான் உட்காரணும். நான் வட இந்தியர், நீ தென்னிந்தியன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உட்கார்றேன்னா அந்த சேர் சும்மா தானே இருக்குது, நான் போய் உட்கார்றேன். அப்போ யார் வின்னர்? நான் தான் வின்னர். அது மாதிரி எல்லா இடங்களும், ஹாஸ்பிட்டல்ஸ், சலூன்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி டிபார்ட்மெண்ட், படித்த இடத்துல தான் அவங்க வேலைக்கு வரல. ஆமாம், அவ்வளோதான் சமுதாயம். இப்போ இவன் வேலைக்கு இப்போ இவங்கெல்லாம் வந்துட்டாங்களா,
இவங்களாம் வந்த பிறகு இவங்க குழந்தைங்க படிப்பாங்களா? அப்புறம் ஒரு டிரான்சிஷன் வந்து இவங்க ஆண்டர்பிரினர்ஸ் ஆகி ஓனர்ஸ் ஆயிடுவாங்க. இதை பற்றி எந்த விதமான கவலையும் படாமல் தான் நாம் இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு அப்சர்வேஷன். உனக்கு என்னப்பா அப்படின்னு ஏதோ தோணுச்சு, சொல்லணும்னு தோணுச்சு சொல்கிறேன். நம்ம கொஞ்சம் உஷாராயிக்கணும். ஏன்னா வீட்டில் நிறைய பேர் இந்த பென்சில் பூட் பேண்ட்டை போட்டுக்கிட்டு, சைட்லலாம் முடியை வெட்டிக்கிட்டு, இங்கே கூட போட்டுக்கிட்டு, ஏதோ இங்கே இந்த டேட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு, இங்கே ஏதோ இங்கெல்லாம் கூட இங்கே ஒரு பெண்ணோட மார்பில் ஒருத்தன் டேட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். அதை யூடியூப்பில் வைரலாக போயிட்டுருக்குது. ஆக மொத்தம் உனக்கு என்னப்பா இதெல்லாம்? எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நான் என் வேலையை செய்கிறேன். நம்மளுடைய தமிழ்நாட்டு இளைஞர்கள்